பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தலைமைக்கு தெரியாமலேயே வந்து விஜயை சந்திச்சிட்டார் அப்படின்னு கூட தகவல்கள் வருது. ராகுல் காந்தியோடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த க்ளோஸ்னஸ் நமக்கு தெரியுதுல்ல. சொல்லப்போனால் என்னால் ஒன்று மட்டும் நிச்சயம் சொல்ல முடியும். டிவிகே தரப்புல நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு, அவரோட விஷனே வந்து பிஎம் கேண்டிடேட் வரைக்கும் கூட இருக்கு. ஒரு வேவ் இருக்கலாமா இன்னைக்கு, ஒரு விஜய்ன்றது ஒரு வேவ். அந்த வேவ்ல வந்து அது ஒரு பெரிய அலை அடிக்கும் போது அது எல்லா பக்கமும் தானே அதோட இம்பாக்ட் இருக்கும். இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் பாண்டிச்சேரி அண்ட் கேரளால எந்த வகையில இருக்கு? பாண்டிச்சேரி என்னமா, பாண்டிச்சேரி தமிழ்நாடு தமிழ் மக்கள் தானே. இந்த அளவுக்கு ஸ்ரீலங்காலே பயங்கரமான விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க. எஸ், ஷுவர்லி ஹி ஹேஸ் காட் அ வெரி குட் இன்ஃப்ளூயன்ஸ். ஹி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் இன் கேரளா. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ கூட்டம் அங்கே அவருக்கு இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டேட், கர்நாடகா டு சம் எக்ஸ்டென்ட், இதெல்லாம் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். விஜயோட செல்வாக்கையும் தாண்டி எந்த ஒரு தேர்தல்லையுமே சின்னம் அப்படிங்கிறது பெரும் பங்கு வகிக்கும். சின்னம் மக்கள்கிட்ட போய் சேர்றது அப்படின்றது, அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது, சின்னம் இல்லைன்னா போயிடுன்றது, அது ஒரு மாதிரி ஓல்டு மக்களுக்கு தான் வந்து சரி. இன்னைக்கு உள்ள மாடர்ன் வேர்ல்டை எல்லாருமே அடுத்த 10 செகண்ட் வாட்ஸ்அப்பில் டிபி வச்சுறாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஓகே, பட் ஓல்டு பீப்புள் இன்னும் எத்தனை பேர்? ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போ சின்ன பசங்க அப்பா இதுதான் சின்னம்னு சொல்லிட மாட்டாங்களா? இல்லை அம்மா இதுதான் சின்னம்னு சொல்லிட மாட்டாங்களா? விஜய் 2% தாண்ட மாட்டாருன்னு தானே ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஒரு எத்தனை மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6 to 8 மாதத்துக்கு முன்னாடிங்க 2% ஓட்டு வந்தால் பெரிய விஷயங்க. என்னங்க பேசுகிறீங்க? அவங்களாம் சும்மா ரசிகர் பசங்க, சின்ன 10th படிக்கிற பசங்க. தனிஞாயிறு வந்து அதனால தான் அவர் வைக்கிறாரு, ஸ்கூல் லீவ் அப்போ தான் பசங்க வரும்போது. இன்றைக்கி அவருடைய 70 சீட் கொடுக்குறாங்க. இதுவுமே ரியாலிட்டி கிடையாது. ஹீ கேன் ஈஸிலி வின். ஏன்னா நீங்கள் வந்து ரசிகர்கள்னு சொல்கிறீங்க, தொண்டர்கள்னா வேற மாதிரி இருப்பாங்களா? அவங்க 4 கண்ணு இருக்குமா? 4 கண்ணு இருக்குமா அவங்களுக்கு? தொண்டர்களுக்கு 4 கண்ணு, ரசிகர் இருந்தால் 2 கண்ணா? அவர்களும் மனிதர்கள் தானே. இன்னைக்கும் டிஎம்கே வந்து வலுவா இருக்கிறது அப்படின்னா அவங்களோட ஸ்கீம்ஸை சொல்லி ஆன்டி இன்கம் அவங்க வலுவாக இருக்கும் பட்சத்தில், அவங்க வலுவா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் விஜய் மேல இவ்வளவு வன்மத்தை கேட்கணும்? இஸ் நாட் இன் த ரேஸ் அட் ஆல். எதுக்கு why do we talk about him? போயிட்டே இருக்கலாம்ல. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது காங்கிரஸ் வித் டிவிகே அந்த கூட்டணி அப்படிங்கிறது நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது சோஃபார் யாருமே சொல்லலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தலைமைக்கு தெரியாமலேயே வந்து விஜயை சந்திச்சிட்டார் அப்படின்னு கூட தகவல்கள் வருது. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சது அப்படிங்கிறது அது வந்து உண்மையா அப்படிங்கிறது கூட டவுட்டா இருக்கு. ஸோ இதுல என்ன, இந்த ஸ்பெகுலேஷன்ஸை தாண்டி என்ன உண்மை இருக்கு? இல்லை, அது உண்மை, சந்திச்சது உண்மை, அதில் யாருமே மறுக்கல. அவரும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு, நண்பர்கள், ஊடக நண்பர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க, தாவேகா சைட்லையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ சந்திப்பு நிகழ்ந்தது உண்மை. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சந்திப்பாக நடந்திருக்காது. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம், பல்வேறு முயற்சிகளுக்கு அப்புறம் முதலாக அஃபிஷியலாக இந்த செய்தி வெளிவருது. ஸோ தெர் இஸ் அது இப்போது அஃபிஷியலாக வெளில வரும்போது அஃபிஷியலான முதல் சந்திப்பும் நடக்குது. அதனால அது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்ததா, அதனால தான் இது பேசும். தலைமைக்கு தெரியாமல் வந்து சந்திச்சு, அதே எப்படி தெரியாமல் தெரிஞ்சு, சரி தலைமைக்கு தெரியாமல் வந்து சந்திச்சிட்டாருன்னா இப்போது ஐயோ திமுக மனம் நோகிருமே, இப்படி எதுக்கு நீங்கள் போய் சந்திச்சிங்க, இந்தாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், ராகுல் ஏதாவது பண்ணாரா? அப்படி எப்படி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ராகுலோட நாலேஜ் இல்லாமல் இப்படி வந்து சந்திச்சிருப்பாரு அப்படின்றது நான் ஏற்றுக்கிறது தயார். அவங்களோட க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, அது எப்படிப்பட்டது? யாருடைய க்ளோஸ்? ராகுல் காந்தியோடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த க்ளோஸ்னஸ் நமக்கு தெரியுதுல்ல. சொல்லப்போனால் என்னால் ஒன்று மட்டும் நிச்சயம் சொல்ல முடியும், செல்வ பிறந்தகை விட ரொம்ப க்ளோஸ் அவர். கம்பேர்ட் டு செல்வ பெருந்தகை, பிரவீன் இஸ் வெரி க்ளோசர் டு ராகுல் காந்தி. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது அகில இந்திய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு பவர் இருக்குமா, இல்லை வந்து மாநிலத்தில் நோ பவர்? நீங்க எதை அடிப்படை கேட்குறீங்க? காங்கிரஸ் அடிப்படையில் தான் இல்லை, அங்கிருந்து ஒரு தகவல் வருது, செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இல்லை, செல்வ பெருந்தகை he cannot make decision. அது எப்போதுமே டெல்லி ஹைகமாண்ட் தான் வந்து முடிவெடுக்கும்.
ஓகே. அந்த ஹைகமாண்ட் என்ன முடிவெடுக்கிறதுன்றதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் செல்வ பிறந்தகையோட வேலை. இல்ல அவர் வந்து மீட் பண்ணுனதே தெரியாதுன்னு செல்வ பிறந்தகை சொல்றாருன்னா, அப்படி ஒரு தகவலே இல்லாம அவர்கள் சந்திப்பு நடக்குது அப்படின்னா அதுல என்ன இருக்கு? எதுக்கு செல்வ பிறந்தகிட்ட சொல்லிட்டு அதை பண்ணேன்? ஏன்னா காங்கிரஸ் மேபி நான் எப்படி அசியூம் பண்ணா ராகுல் தன்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டியில் அனுப்பியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஹீ ஒர்க்ஸ் மோர் க்ளோஸ்லி டு ராகுல். பட் மாநிலத்துக்குன்னு ஒரு தலைமை இருக்கிறாங்க. ஆமா, அவங்க கிட்ட இல்லைங்க. intimate சரி, ராகுல் காந்தி பண்ணணும்ல. தன்னுடைய தனிப்பட்ட முறையில் நீங்க போய் சந்திச்சுட்டு வாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஓ, அபிஷியலா இல்லாம. அஃபிஷியலாக தான் ராகுல் காந்தி ஆஸ் அஃபிஷியல் பர்சனாக நீங்கள் அனுப்பியிருக்கலாம் இல்லையா? ஓகே. ஓகே, நம்ம இப்போ வந்து தலைமைகிட்ட சொல்ல வேணாம், கட்சியாக நம்ம போவேனா, ஜஸ்ட் கோ மீட் ஹிம் இன் மை பிஹாஃப் அப்படின்னு கூட அனுப்பிச்சிருக்கலாம்ல. டிவிகே தரப்புல நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து நாட் ஓன்லி தமிழ்நாடு, அவரோட விஷனே வந்து பிஎம் கேண்டிடேட் வரைக்கும் கூட இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிஎம் கேண்டிடேட் வரையும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் ஷுவர்லி ஹீ கேன் கான்ட்ரிபியூட் ஃபார் த சவுத். சொல்ற மாதிரி இப்போ கேரளா ஆகட்டும், அடுத்து பாண்டிச்சேரி ஆகட்டும், அடுத்தடுத்து அந்த மூவ் அப்படிங்கிறதுமே அதை காட்டுற மாதிரி தானே இருக்கு. ஆமாம், ஒரு வேவ் இருக்கலாமா இன்னைக்கு. ஒரு விஜய்ன்றது ஒரு வேவ். அந்த வேவ்ல வந்து அது ஒரு பெரிய அலை அடிக்கும் போது அது எல்லா பக்கமும் தானே அதோட இம்பேக்ட் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் இருக்கோ அங்கெல்லாம் தங்களுக்கான வெற்றி வாய்ப்பை அவங்க எடுத்துக்கலாம்ல. இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் பாண்டிச்சேரி அண்ட் கேரளால எந்த வகையில இருக்கு? பாண்டிச்சேரி என்னமா, பாண்டிச்சேரி தமிழ்நாடு தமிழ் மக்கள் தானே. இந்த அளவுக்கு ஸ்ரீலங்காலே பயங்கரமான விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க. எனக்கே வந்து கனடாவில் இருக்கிற நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் வந்து அவ்வளோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எஸ் ஷுவர்லி ஹி ஹேஸ் காட் அ very good influence. He can influence lot of people in Kerala. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ கூட்டம் அங்கே அவருக்கு இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டேட், கர்நாடகா டு சம் எக்ஸ்டென்ட், இதெல்லாம் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். விஜயோட செல்வாக்கையும் தாண்டி எந்த ஒரு தேர்தல்லையுமே சின்னம் அப்படிங்கிறது பெரும் பங்கு வகிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தாவேக்காவுக்கு பொது சின்னம் கேட்டிருக்கிறாங்க, விசில், ஆட்டோ மாதிரி. ஸோ இப்போ விசில் அப்படின்னா கூட ஒரு ரசிகர் மனப்பான்மையில எல்லாரும் விசிலை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ மற்ற சின்னங்கள் வரும்போது சிங்க் ஆகும். சின்னம் இந்த காலத்தில் சின்னம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன கம்யூனிகேஷன் இருக்கும்போது சின்னம் வந்து ஒரு இம்பேக்ட் ரோலெலாம் ப்ளே பண்ணது எனக்கு நல்லா தெரியும். சீமானுக்கு வந்து 2 முறை சின்னம் மாறிடுச்சு. இது 3வது முறை இப்போ வந்து நான் மைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெட்டை மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து கரும்பு விவசாயி, அதுக்கப்புறம் மைக். இப்போ தான் வேற ஒரு சின்னம் அலாட் ஆகிருக்குது, பர்மனன்ட் சின்னம். இதுக்கு முன்பு ஒவ்வொரு முறை சின்னம் மாறும்போது அந்த கட்சி கீழே போலையே, குரோத் மேலே தானே போயிருக்கு. 2வது தொப்பி சின்னத்துலேருந்து குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டது. யாருக்கு? டிடிவி தினகரனுக்கு. அவர் சின்னத்தை வாங்கிட்டு தொகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் குக்கரோட நின்னாங்க. ஸோ இன்னைக்கு ஏன்னா அந்த குக்கருமே அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தானே ஓட் பண்ணியிருக்கோம். இல்லை, ஏன்னா அந்த சின்னம் மக்கள்கிட்ட போய் சேர்றது அப்படின்றது, அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது, சின்னம் இல்லைன்னா போயிடுன்றது, அது ஒரு மாதிரி ஓல்டு மக்களுக்கு தான் வந்து சரி. இன்னைக்கு உள்ள மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருமே அடுத்த 10வது செகண்ட் வாட்ஸ்அப்பில் டிபியாக வச்சுருவாங்களே சின்னத்தை. புரியுதுங்களா? எனி சின்னம் வந்து அதுக்கு எப்போ இருந்ததுன்னா, உங்களுக்கு இது மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் போஸ்டர் ஒட்டி சின்னத்தை மக்கள்கிட்ட சொல்லி, ஏன்னா அவங்க என்றைக்காவது தானே போஸ்டர் பார்க்குறது, பேப்பரை என்றைக்கு எல்லாருமே நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிற பழக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயமாச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாத்து வீட்லேயும் டிவி இருக்குது. ஸோ 4 வாட்டி காட்டினாலே எல்லாரும் தெரிஞ்சு போயிருமா இதுதான் சின்னம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஓகே, பட் ஓல்டு பீப்புள் இன்னும் எத்தனை பேர்? ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போ சின்ன பசங்க அப்பா இதுதான் சின்னம்னு சொல்லிட மாட்டாங்களா? இல்லை அம்மா இதுதான் சின்னம்னு சொல்லிட மாட்டாங்களா? ஸோ தட் இஸ் நாட் அ இஷ்யூ இன் மாடர்ன் டேஸ். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னதா நீங்க கூட ஒரு பதிவு ஒன்று தினமலர்ல நேத்து போட்டு. எஸ். ஸோ அதை பார்க்கும்போது பர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு நிறைய வர மாதிரி அதில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்படி அது வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் வர அளவுக்கு, இப்போ விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க. ஸோ அது தாண்டி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஈஸியாக வந்து அப்படி முடிவெடுத்துற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி அந்த பர்சன்டேஜ் வர அளவுக்கு எங்கே ஆரம்பிச்சாங்க? விஜய் 2% தாண்ட மாட்டாருன்னு தானே ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஒரு எத்தனை மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6 to 8 மாதத்துக்கு முன்னாடிங்க 2% ஓட்டு வந்தால் பெரிய விஷயங்க, என்னங்க பேசுகிறீங்க?
அவங்களாம் சும்மா ரசிகர் பசங்க, சின்ன டென்த்து படிக்கிற பசங்க. சனி ஞாயிறு வந்து அதனால தான் அவர் வைக்கிறாரு, ஸ்கூல் லீவ் அப்போ தான் பசங்க வரணுன்ட்டு. இன்றைக்கி அவருடைய 70 சீட் கொடுக்குறாங்க. இதுவுமே ரியாலிட்டி கிடையாது. ஹீ கேன் ஈஸிலி வின். அவங்க சைடில் வந்து 140 to 147 சீட்ஸு, நாங்கள் 30 to 40% லீடிங்கில் இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போது ரியாலிட்டி இஸ் ஒன் திங் வெரி சிம்பிள். விஜய் ஹேஸ் லாட் ஆஃப் ஓட்ஸ். விஜய் கேன் வின் த எலெக்ஷன். இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து ரசிகர்கள்னு சொல்கிறீங்க, தொண்டர்கள்னா வேற மாதிரி இருப்பாங்களா? அவங்க 4 கண்ணு இருக்குமா? இல்லை 4 கண்ணு இருக்குமா அவங்களுக்கு? தொண்டர்களுக்கு 4 கண்ணு, ரசிகராக இருந்தால் 2 கண்ணா? அவர்களும் மனிதர்கள் தானமா? இல்ல யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு யங்ஸ்டர்ஸ் தாக்கம் வரும். இல்ல யங்ஸ்டர்ஸ் மட்டும், ஆல் ஏஜ் குரூப். ஓல்ட் ஏஜ் குரூப் எப்படி? ஓல்ட் ஏஜ் குரூப்ல இருக்காங்களே, அவங்களுமே வந்து விஜய் ஃபேன் அப்படிங்கறதுனால விஜய்க்கு வோட் women பண்ணுவாங்களா? are in favor of Vijay or not? Yes, of course. Yes, of course. You agree. இப்ப விமன் ஓட்டு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாருக்கு இருக்கு அந்த விமன் ஓட்டு? நிஜமா சொல்லணும்னா பெண்கள் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறது தான், பெண்கள் தானே அவங்க ரசிகர். நான் ரெண்டுக்குமே வித்தியாசம் ஒன்றும் இல்லைம்மா. ஓட்டர் யாரு, ஃபேன் யாரு, கேடட் யாரு? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கும் டிஎம்கே வந்து வலுவா இருக்கிறது அப்படின்னா அவங்களோட ஸ்கீம்ஸ சொல்லி ஆன்டி இன்கம் அவங்க வலுவாக இருக்கும் பட்சத்தில், அவங்க வலுவா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் விஜய் மேல இவ்வளவு வன்மத்தை கேட்கணும்? இஸ் நாட் இன் த ரேஸ் அட் ஆல். எதுக்கு why do we talk about him? போயிட்டே இருக்கலாம்ல. எல்லா கட்சிகளுக்குமே இன்னைக்கு வந்து தேர்தல் என்ன சார் வியூக வகுப்பாளர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பண்ண ரிசல்ட் வரும்போது தான் இவங்களுக்கு கொந்தளிக்கிறாங்க, ரொம்ப கோபம் வருது. புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் நாட் தட் விஜய் இஸ் டிஎம்கே இஸ் வெரி ஸ்ட்ராங். நோ. கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க என்ன திட்டத்தை வந்து மக்கள் வரவேற்கிறாங்க? 1000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துச்சான்னு கேட்குறாங்க. பிங்க் பஸ் ஒழுங்காக ஓடுதான்னு கேட்குறாங்க. அந்த 1000 ரூபாய் வந்து வாங்கினவங்க, அப்புறம் வந்து ஃப்ரீ பஸ்ல வந்து போனவங்க, அவங்க எல்லாம் ஓட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து எடுபடாதுமா. தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஏன்னா தே ஹவ் லூட்டட் மோர் தென் தட். ஓகே, உங்கள் காசு எடுத்து உங்கள்கிட்ட தானே கொடுக்குறாங்க. அதே இதுக்கு இல்ல நீங்க சொல்றது வந்து ரொம்ப அதாவது விஜய் அவர்கள் பக்கம் வந்து ரொம்ப கணிசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றீங்கன்னு கேட்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி இருக்குது. ஓகே, விசிபிளா பார்க்க முடியுது. இப்ப சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி மற்ற நடிகைகள் வந்தாலும் கூட்டம் வரதான் செய்யும். அந்த டோனோட பொறுத்து இல்ல அப்படி முடியாது. அப்படி நான் பார்க்கல. எல்லா நடிகரும் வந்து ஒவ்வொரு வாரமும் போனாலும் அந்த அளவுக்குலாம் கூட்டம் வராது. நடிகராக பார்க்கல. நடிகராக இருந்த விஜயை விட அரசியல் தலைவராக விஜய் வரும்போது இன்னும் அவருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அவருடைய கட்ட நகர்வுகள் பார்க்குறோம். இப்போ 16th ஈரோட்ல இருந்து திருப்பி 9ஆம் தேதி பாண்டிச்சேரி. இல்ல அது வந்து பாண்டிச்சேரி, இங்க அதுவும் பாண்டிச்சேரி தானேமா? இல்ல பாண்டிச்சேரி அது ஒரு தனி டெரிட்டரி தானே. பாண்டிச்சேரியில பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க. அங்க என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும்? இப்ப தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான தாக்கம் இருக்குமோ அதை விட அதிகமாக தான் அங்க தாக்கங்கள் இருக்கும். நான் பாண்டிச்சேரி சின்ன ஸ்டேட்டு, ரொம்ப ஃபிலிம் பேஸ்டான ரசிகர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. அந்த முதலமைச்சரும் ஆல்மோஸ்ட் விஜய் ஃபேன் மாதிரி தான் வரும். ஸோ இட் வில் பி ஃபன் வாட்சிங் இட். ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். பாண்டிச்சேரியிலேயும் அவங்க வந்து பாண்டிச்சேரி நான் ஏற்கனவே ஒரு அலைன்னு சொன்னல, அப்போ அந்த பாண்டிச்சேரியும் இழுத்துப்போம் உள்ள அப்படின்னு பிளான் பண்ணுவோம். இப்போ ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஈரோடுல இங்க விஜய் வந்து கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா அவர் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாரு, ரசிகர் மன்றம் அவருக்கு ஸ்டார்ட் ஆனதே வந்து ஈரோடு தான். ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வருகைக்கு பிறகு அவங்க அந்த கொங்கு மண்டலம் அதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, மொத்த தமிழ்நாட்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இல்ல கொங்கு வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கேவோட பெல்ட்னு ஏடிஎம்கே தரப்பு சொல்லுவாங்க. விஜய் இங்க தமிழக அரசியல ரெண்டா பிரிச்சிங்க. விஜய் வருகைக்கு முன், விஜய் வருகைக்கு பின்பு அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கோங்க. விஜய் வர்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தது. விஜய் வந்த பிறகு தினமலர் ரிப்போர்ட்ல ஈரோட்லயே அவர் ஜெயிப்பாருங்கிறாங்களே. நேற்று தினமலர் ரிப்போர்ட்ல ஈரோட்லயே அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகம் இருக்குன்றாங்களே. அப்போ இது வந்து ஒரு மச் எக்ஸ்பெக்டட் ஒரு சுனாமி மாதிரி. அது அடிக்கும் போது ஒரு கொங்கு மண்டலத்தில் மட்டும் இங்கே காத்தடிக்காது அப்படிலாம் கிடையாது. மொத்த தமிழ்நாடு தான். இட்ஸ் a wave. திராவிட கட்சிகள் சோஃபார் இதுவரைக்கும் ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற விட நிறைய கொள்ளையடிச்சிருக்காங்க, நிறைய திருடி இருக்காங்க, மக்கள் நலனில் அக்கறை காட்டாமல் இருந்திருக்காங்க, மக்களை வந்து வெறும் வாக்கு இயந்திரங்களா பார்த்துருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் விஜயோட பீட் பண்ணி விஜய் வந்து ஆப்வியஸாக வேற ஆல்டர்னேட்டிவ் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது.
வரணும்னா ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக. ஏன் ஒண்ணு சீமான் திமுக. இருந்தாரே ஆல்டர்னேட்டா, அப்போ அவர் கூட சீமான் அவ்வளவு ஆல்டர்னேட்டிவ் தான் பெருசா வராரு, நான் இல்லைன்னு சொல்லல. மக்கள் அதை ஏத்துக்கணும்ல. சீமான் வந்து இந்த அளவுக்கு ஆட்பறித்து அவருடைய கட்சி தொடங்கினிலிருந்து வளர்ந்துகிட்ட ஒரே கட்சி, வளர்ச்சி பாதையில நோக்கி ஏறுமுகத்திலே இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் தான். பட் இந்த அளவுக்கு மாசம் அவங்க வந்து வரலையே.